புதிய பாஜக தலைமையிலான கூட்டணி தனது முதல் அமைச்சரவை கூட்டத்தை நடத்திய நாளில் நாக்பூரில் RSS ஊழியர்களுக்கான காரியகர்த்தா விகாஸ் வர்க்கால முறை பயிற்சி திட்டத்தில் RSS தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய பகவத் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் கோடிட்டு காட்டினார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவும் சங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி மத்தியில் புதிய கூட்டணி அரசு பொறுப்பேற்கும் நேரத்தில் RSS தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஒரு உண்மையான சேவகர் வேலை செய்யும் போது கண்ணியமான நடத்தையை பராமரிக்கிறார். கடைபிடிப்பவர் தனது வேலையை செய்கிறார். இதை நான் செய்தேன் என்ற அகங்காரம் இல்லை. அத்தகைய நபருக்கு மட்டுமே சேவகர் என்று அழைக்கப்பட உரிமையுண்டு. தேர்தலை ஒரு போட்டியாக பார்க்க வேண்டுமே தவிர போராக பார்க்க கூடாது. சொல்லப்பட்ட விஷயங்கள் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சாடிய விதம், இப்படி செய்வதால் சமூக பிளவுகள் உருவாக்குவதை யாரும் பொருட்படுத்தாத விதம், எந்த காரணமும் இல்லாமல் சங்கம் இதில் இழுக்கப்பட்டது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொய்கள் பரப்பப்பட்டன. அறிவை இப்படிதான் பயன்படுத்த வேண்டுமா? இப்படி ஒரு நாடு எப்படி இயங்கும்? எதிர்கட்சி ஒரு எதிரி அல்ல. இது ஒரு பக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அது விவாதிக்கப்பட வேண்டும். இப்படிதான் செயல்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான கண்ணியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த கண்ணியம் கடைபிடிக்கப்படவில்லை. தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாகும். இரு தரப்பு இருப்பதால் போட்டி நிலவுகிறது. அதன் காரணமாகவே மற்றவரை விட்டு விலக்கும் போக்கு உள்ளது. இது அப்படியே இருக்க வேண்டும். ஆனால் அங்கும் கண்ணியம் முக்கியமானது. பொய்யான விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து ஒருமித்த கருத்துடன் நாட்டை நடத்துவார்கள். ஒருமித்த கருத்து நமது பாரம்பரியம். எண்ணங்கள் மற்றும் யோசனைகளின் 100% சீரமைப்பு ஒருபோதும் இருக்காது. ஆனால் இப்பொழுது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றுபட்டு நடக்க வேண்டும் என்று சமூகம் முடிவு செய்யும் போது ஒருமித்த கருத்து உருவாகிறது. பாராளுமன்றத்தில் இரு தரப்பும் இருப்பதால் இரு தரப்பையும் கேட்க முடியும். தேர்தல்கள் ஜனநாயகத்தின் இன்றியமையாத செயல்முறையாகும். அதில் 2 கட்சிகள் உள்ளன. எனவே போட்டி உள்ளது. போட்டி இருந்தால் ஒன்றை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் மற்றவர்களை பின்னோக்கி தள்ளுவதற்கும் ஒரு பணி உள்ளது. அதை பயன்படுத்த வேண்டாம். உறுப்பினர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? அவர்கள் பாராளுமன்றத்தில் சென்று அமர்ந்து நாட்டை நடத்துவார்கள். அவர்கள் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதன் மூலம் அதை நடத்துவார்கள். ஒருமித்த கருத்தை உருவாக்குவதன் மூலம் இயங்குவதே எங்கள் பாரம்பரியம். ஒவ்வொரு நபரின் மனமும் வேறுபட்டவை. எனவே ஒத்த கருத்துக்களை கொண்டிருப்பது சாத்தியமில்லை. ஆனால் சமூகத்தில் உள்ளவர்கள் வெவ்வேறு மனங்களை கொண்டிருந்தாலும் ஒன்றாக செல்ல முடிவு செய்யும் போது பரஸ்பர சம்மதம் உருவாகிறது. நாடாளுமன்றத்தில் 2 கட்சிகள் உள்ளன. எனவே இரு தரப்பினரும் அம்பலப்படுத்தப்படுகிறார்கள். போட்டிக்கு வந்த மக்களிடையே ஒருமித்த கருத்தை எட்டுவது சற்று கடினம். அதனால்தான் நாங்கள் பெரும்பான்மையின் நம்பிக்கையை எடுத்துக்கொள்கிறோம். போட்டி உள்ளது, பரஸ்பர போரல்ல என்று பகவத் மேலும் கூறினார். ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம் ஒரு கருத்தை கொண்டு வந்தால் மறுபக்கம் இன்னொரு கண்ணோட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். கருத்து கணிப்புகளின் அத்துமீறல்களில் இருந்து விடுபட்டு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் சமூக ஒற்றுமை இல்லை. இது சரியானதல்ல. கடந்த 1 வருடமாக மணிப்பூர் அமைதிக்காக காத்திருக்கிறது. கடந்த ஒரு சதாப்தமாக அமைதி நிலவியது. அப்போது இருந்த துப்பாக்கி கலாச்சாரம் அழிந்துவிட்டது என்று தோன்றியது. ஆனால் திடீரென உருவான அல்லது உருவாக்கப்பட்ட துப்பாக்கி கலாச்சாரம் மணிப்பூர் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை யார் கவனிக்க போகிறார்கள்? அதை முன்னுரிமை அடிப்படையில் கையாள்வது கடமை என்று பகவத் பேசினார். நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற ஒரு நாள் கழித்து அவரது கருத்து வந்துள்ளது. மணிப்பூரில் மெய்தேயி மற்றும் குக்கி சமூகத்தினருக்கு இடையே இனக்கலவரம் ஏற்பட்டு வருகிறது. பல துறைகளில் நிறைய சாதித்ததற்காக நரேந்திர மோடி அரசாங்கத்தை மோகன் பகவத் பாராட்டினார். எவ்வாறாயினும் இந்தியா சவால்களில் இருந்து விடுபடவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார்.